அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம டிமார்கன் தியரம் தான் பார்க்க போகிறோம். லாஜிக் கேட் நம்ம யூஸ் பண்ணி டிமார்கன் தியரத்தை எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறது. டிமார்கனோட 2 தியரங்கள். ஃபஸ்ட்டு தியரம் a + b the whole bar is equal to a bar plus b bar. செகண்ட் தியரம் a dot b the whole bar is equal to a bar plus b bar. இது ரெண்டையும் தான் நம்ம இந்த கேட்ஸை யூஸ் பண்ணி ட்ரூத் டேபிளை வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஆர் கேட்டை ஒரு நாட்டுக்குள்ளே போடும்போது அது நம்மளுக்கு நார் கேட் ஆகுது. 2 இன்புட்டை நாட் கேட்குள்ளே கொடுக்கும்போது ஏ பார் பி பார் ஆகுது. அதை அன்கேட்டில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஏ பார் டாட் பி பார் நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கிது. இப்போ இந்த 2 டேபிளும் ட்ரூத் டேபிள் ஈக்குவல் அப்படிங்கிறதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏவோட வயர் எடுத்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய இன்புட் ஏ அண்ட் பி கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் இதில் இருக்கக்கூடியதில் அவுட்புட்டு ஒய் ஒய்யோட வயரை எடுத்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் தான் இதோட அவுட்புட். அப்போ அவுட்புட் ஒய்யை நம்ம டைரெக்டாக அவுட்புட் இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதில் பாருங்கள், வேல்யூஸ் நம்ம 0 1 ஏக்கும் பிக்கும் 0 1 அப்படிங்கிற வேல்யூஸ் இதில் நம்ம கொடுக்கலாம். நம்ம புக்கில் இருக்கிற ட்ரூத் டேபிள்ஸை நம்ம செக் பண்ணணும். இப்போ ஏ அண்ட் பிக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ் பாருங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏக்கு நம்ம 0, அடுத்து பிக்கு 1, எல்இடி எரியுதுன்னா 1, ஆஃபில் 0னா ஆஃப் கண்டிஷன். இப்போ ரெண்டுக்குமே நம்ம 0 0 கொடுக்கும்போது அவுட்புட் ஹை வேல்யூ 5 காமிக்குது. அப்போ 0 0 1 1ங்கிறதா நம்மளுக்கு இங்கே 5 வோல்ட்டு மேக்ஸிமம் ஹை வேல்யூ காமிக்குது. இப்போ 0 0 நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ ஏ 0 பி 1, ஆன்சர் 0. அதே மாதிரி ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறோம். இப்போ ஆன்சர் 0. அடுத்து ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ரெண்டுமே 1ன்னு இருக்கும்போதும் ஆன்சர் 0. அப்போ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன 1 0 0ன்னு கிடைக்கும். இது டிமார்கனோட ஃபஸ்ட்டு தியரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு தியரத்தில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடு இதே ஆன்சர் தான் வரணும். அப்போ ஏபி வயரை ரிமூவ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதில் நம்ம மாட்டிடுறோம். அகெயின் இதில் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் அவுட்புட் ஒய்யையும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதே மாதிரி திருப்பி நம்ம ஏ அண்ட் பிக்கு 0 0 கண்டிஷன் நம்ம கொடுக்கும்போது ஏக்கு 0 பிக்கு 0 இந்த கண்டிஷன் நம்ம கொடுக்கும்போது அவுட்புட் என்ன நம்மளுக்கு ஹை வேல்யூ 5 காமிக்குது. அப்போ 0 0னா 5. அடுத்து 1 0, அப்போ 1 0 இல்லைன்னா 0 1, ஏக்கு 0 கொடுத்துருக்கோம், பிக்கு 1 0. அதே மாதிரி தான் நம்மளுக்கு திரும்ப ஏவோட வேல்யூவை 1ன்னு கொடுக்குறோம், பிக்கு 0. இப்போ ரிசல்ட்டு 0. அடுத்து ரெண்டுக்குமே சேம், ஏக்கும் 1 பிக்கு 1, ரெண்டுக்குமே 1ன்னு கொடுக்கும்போதும் ரிசல்ட்டு 0. அப்போ இதோட ரிசல்ட் 2 0னா மேக்ஸிமம் 0 0 இருக்கிறதுல தான் 5, மீது எல்லாத்துக்குமே 0 வந்துச்சா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிடுறோம். இதை இப்போ டிமார்கனோட செகண்ட் தியரம் அண்டு ப்ளஸ் நாட்டு சேர்ந்துச்சுன்னா நாண்ட் கேட். நாண்ட் கேட் இஸ் ஈக்குவல் டு இன்புட்டு நம்ம ஏ பார் பி பார் கொடுக்குறோம், ஆர் கேட்டுக்குள்ளே கொடுக்கும்போது ஏ பார் ப்ளஸ் பி பார் இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு செகண்ட் தியரத்தில் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இங்கேயும் நிரூபிக்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் 0 0ன்னு போடுறோம். அடுத்து இப்போ ஏக்கு செகண்ட் டேபிளில் பாருங்கள், ஏக்கு ரெண்டுக்குமே 0 0ன்னு கொடுக்குறோம். இதோட ரிசல்ட்டு பாருங்கள் 0 0னா 1. அப்போ ரெண்டுமே 0 0ன்னு இருக்குது. ஏக்கும் 0 பிக்கும் 0, நம்மளுக்கு 5 கிடைக்கும். இப்போ 0 1 அப்போ 5. ரெண்டாவது ஏக்கு 1 பிக்கு 0, இப்போ ரிசல்ட் 5 கிடைக்கிது. அடுத்து ரெண்டுமே 1, ஏக்கு 1, இதே மாதிரி எல்இடி ஆனில் இருக்கணும், ஏக்கு 1, அதே இது பிக்கும் 1, ரெண்டுமே 1 1ன்னு இருக்கும்போது ரிசல்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 0 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ இதோட வேல்யூ என்ன வந்துச்சு 1 1 0. இதே மாதிரியே செகண்ட் சைடு. அப்போ ரெண்டாவது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு போடும்போது இன்புட் ரெண்டையும் கலட்டி ஏபி அவுட்புட் வயர் ஒய்யில் மாட்டிடுறோம். இப்போ ரெண்டுக்குமே 0 0 கொடுக்குறோம் 5. அடுத்து ஏக்கு 0 பிக்கு 1ன்னு வச்சிடுறோம், ரிசல்ட் 5 கொடுக்குது. ஏக்கு 1
பியோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு கொடுக்குறோம். ரிசல்ட் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால அங்கே 0. இப்போ பாருங்கள் 1 0னா 5. அடுத்து வந்து 2ஓட வேல்யூ வந்து 1 1ன்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு 0. அப்போ 1 1 1 0. இப்போ இது வந்து அடுத்து லாஜிக் கால்குலேஷன். அப்போ 2ஓட ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு டிமார்கனோட 2 தியரங்களையும் நம்ம நிரூபிக்கிறோம். ரிசல்ட்டில் வந்து நம்ம இப்படி தான் எழுதணும். டிமார்கனோட ஃபஸ்ட் அண்டு செகண்டு 2 தேற்றங்கள் நிரூபிக்கப்பட்டன அப்படின்னு எழுதணும். இதுதான் வந்து டிமார்கன் ப்ராக்டிக்கல். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராக்டிக்கல். நம்மளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு இருக்கக்கூடியது. ரொம்ப எளிமையானது.